ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட் வச்சு இந்த சம்மருக்கு சூப்பரான குல்ஃபி ஐஸ் தான் செய்ய போகிறோம். இது பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலாக 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட் சாக்லேட் ஃப்ளேவராக 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 பேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இப்போ நமக்கு பாலும் நல்லா பொங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட்டை இது கூட ஊற்றி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகி வரும். பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது இன்னும் நல்லா திக்காகி வரும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக நல்லா ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் மறுபடியும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போ இது மறுபடியும் நம்ம மறுபடியும் ஒரு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி குல்ஃபி மோல்டு இருக்குது. அதில் நான் இதை ஊற்றிக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா டம்ளரை இல்லை அப்படின்னா கிண்ணத்தில் கூட நீங்கள் ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி நான் 4லையும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா இது நல்லா செட் ஆயிரும். இப்போ சம்மர் வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டதை கடையில் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலே சூப்பராக குல்ஃபி ஐஸ் செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட்டு எந்த ஃப்ளேவர் சாக்லேட் பிஸ்கெட் இருந்தாலும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக செட் ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்துடும் பாருங்கள். சீரியஸாக டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ் நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான குல்ஃபி ஐஸ் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.